வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் 65 பிரியாணி பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இது வந்து வெறி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், சீரக பொடி, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக இருக்குன்றதுனால இது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியான தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. இந்த மசாலாலாம் இதோடு சேர்ந்து நல்லா ஊறணும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே ஊறணுங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன், அதே இதோடு சேர்த்துக்கலாம். இது வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிக்கன் வறுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. சிக்கன் 65 பாருங்கள், எல்லாம் நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம வறுத்துட்டோம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸ் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். ஆனியன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணும்போது எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும், ஏன்னா காரம் அதிகமாகும். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க பேஸ்ட்டாக, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அரைக்காமல் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் 65 பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணி போடும்போது அந்தளவு நல்லா கொஞ்சம் ஊறும் அந்த சிக்கனில். அதனால் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறிய மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், மல்லித்தூள் எடுத்துருக்கேன், சீரகத்தூள். இப்போ இது 3 இதில் சேர்த்துக்கலாம். காரம் எல்லாமே குறைச்சி தான் சேர்க்கணும், ஏன்னா 65 இருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. 65 மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன், நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக. இதையும் சேர்த்து இதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சின்ன கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் வேகட்டுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்குள்ளார அங்கே அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ். இப்போ வந்து பிரியாணிக்கு நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், மிளகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு எடுத்து ஊற வச்சு இதில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கப்பில் 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 6 கப்பு தண்ணிக்கு சேர்த்துருக்கேன். நம்ம 1 கப்பு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோடு வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் போட்டுக்கலாம். இதில் அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது சாதம் ரெடி ஆகிடும். பாயில் ஆனால் போதும். இப்போ பாருங்கள்,
இப்போ வந்து சாதம் நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி அழுத்துனா அவ்வளோதான். நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது. நம்ம அப்படியே அந்த பிரியாணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். அதுமாதிரி இப்போ இதெல்லாம் ரைஸும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இந்த தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே வெயிட்டான ஒரு கல் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்முலே இருக்கணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லோ அடுப்பில் சிம்மிலே வச்சு 10 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், இந்த வெயிட் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம், தட்டில். இப்போ பாருங்கள், இதில் அப்படியே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் 65 பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.